இதில் என்ன பிரச்சனை என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாளில் அவர் ஒரு தொகுதி போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல 3000 பேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியாக முடிச்சுட்டு அவர் வர பார்த்தீங்கன்னா அந்த 3000 க்ரௌடும் சேர்த்து அந்த தொகுதியோட க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயை பார்க்கணும், விஜயை தொட்டு பார்த்துடணும், அவர்கிட்ட கை கொடுத்துடணும், அவரோட பிரச்சார அந்த உரையை கேட்டணுன்றதுக்காக கூட்டங்கள் கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மிகப்பெரிய நெரிசலை உண்டு பண்ணிடுமோன்ற அந்த பயத்தில் உங்களுக்கு ரோட் ஷோ நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை காவல்துறை இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து ரோட் ஷோ மூலிமா அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ கொளத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பெரம்பூர்லேருந்து கிளம்புறாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மக்கள் கூடும்போது அது மிகப்பெரிய நெரிசலாக மாறிடுமோன்ற ஒரு பயத்தில் இன்னைக்கு காவல்துறை அது ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தாவேகா தரப்புல இந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து விஜய் இந்த இடத்துக்கு கிளம்புறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு கார் பின்னாடி அத்தனை பேர் வரும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து வந்தாங்கன்னா சென்னை சனிக்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல.